நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். காலை எந்திரிக்கும் போதே அவனை நினைச்சிட்டு தான் எந்திரிக்கிறேன். ஏன் தான் கேட்க தோணுது, ஏன் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டடா, உனக்கு என்னடா அவ்வளோ அவசியம். சீரியஸ் ஆனது வந்து 10:30. இப்போ தானே பேசினேன், 10 o'clock பேசினேன், என்ன சொல்கிறீங்க? அதனால் விவேகானந்தர்னு பேர் வைக்கும்போது ஃபேமிலியில் ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. அவர் கல்யாணமே பண்ணிக்காத ஒரு பிரம்மச்சாரி. நான் ஸ்ட்ரெயின் பண்ணியே படிக்க மாட்டான், கிளாஸில் கவனிக்கத்தோட சரி. நீ 80க்கு மேலே எடுத்துட்டு சயின்ஸ் குரூப்புக்கு எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க, நீ காமர்ஸ் கேட்குறியான்னு சொல்லி. பட் he became யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இன் பிகாம். அதெல்லாம் அப்துல் கலாம் சாரை வந்து அவனை பார்க்க வச்சதே நான் தான். சரி, இவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம சென்னையிலே இருக்கிறாரு, நல்ல விட விஜய் சொன்னேன்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் சார் வந்து உங்களுக்கு ஒரு ரோல் வச்சுருக்காரு, உடனே வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட கிளம்பி போனான். சில்ட்ரனுக்காக நான் ஒரு நல்ல ஃபில்ம் ஒன்று டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அவன் டைரக்டராகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். வேர்ல்டில் எங்கே போனாலும் இந்த ஸ்கூல்னு சொன்னால் அவங்கள உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் வைக்கணும் ஜி. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க, டாக்டர் விஜயலட்சுமி, விவேக் அவர்களுடைய அக்கா. வணக்கம் மேம். வணக்கம். சொல்றதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் 3 வருஷம் ஆயிடுச்சு விவேக் சார் நம்மளை விட்டு பிரிஞ்சு, இல்லையா? நாங்கெல்லாம் வளர்ந்ததே விவேக் சாரோட காமெடியை பார்த்துதான். நீங்க அவரு கூடயே வளர்ந்துருக்கீங்க. விவேக் சாரை பத்தி இந்த ஒரு விஷயத்த நான் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நாங்கள் பிரியவே இல்லை, ஃப்ரம் த பிகினிங் டில் மை மேரேஜ். அதுக்கப்புறம் கூட எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அதனால ரொம்ப அவனோட மேரேஜுக்கு அப்போ தான் வந்து ஒரு பிரிவே வந்தது. ஏன்னா வந்து தனியாக வச்சுட்டோம் அந்த மாதிரி. அது வரைக்குமே நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்ததுனால எல்லா விஷயத்துலையுமே அவன் என்னை கேட்காம எந்த விஷயமும் செய்ய மாட்டான். என்னோட பெர்மிஷனை கேட்க மாட்டான். பட் எனக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியப்படுத்திடுவான், என்ன பண்ண போகிறான் வைக்கிறான்றது. என்கிட்ட ஒரு டிஸ்கஷன் எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் எதுனாலும் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ அவனோட கரியர் ஆரம்பிச்சிலேருந்தே அவன் கூட இருக்கிறேன் நான். ஏதோ அட்வைஸ் கேட்பான், ஒப்பீனியன் கேட்பான். அதனால வந்து எனக்கும் அவனுக்கும் ரொம்ப டில் த எண்ட். இறக்குற அன்னைக்கு காலையில் ஒரு 10 o'clock என்கிட்ட பேசியிருக்கான். சீரியஸ் ஆனது வந்து 10:30. 10 o'clock என்கிட்ட பேசினான். பேசிட்டு என்ன ப்ரீவியஸ் டே கொஞ்சம் அவனுக்கு பாடி பெயின் இதெல்லாம் இருந்தது. அப்போ நான் சில மெடிசின்ஸ்லாம் இது பண்ணேன். அப்போ காலையில் ஃபோன் பண்ணி, விஜய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொன்ன மெடிசன் கூட நான் எடுக்கல, நல்லா தூங்கிட்டேன். நான் சொன்னேன் ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துக்கூட, எங்கேயும் வெளியில் போகாதான்னு சொன்னப்போ இல்லை நீ மண்டே தான், அன்றைக்கி ஃப்ரைடே, மண்டே தான் வந்து நான் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேன், அது வரைக்கும் 2 days வீட்டில் ரெஸ்ட்டு தான் சொன்னான். அவன்கிட்ட பேசிட்டு நான் இங்கே கிளினிக் வந்திருக்கேன். அப்போ இந்த கிளினிக் நாங்கள் ரெனோவேட் பண்ணியிருக்கோம். அதனால் இன்டர்காம் இல்லை, எங்களுக்கு வந்து நெட்வொர்க் இல்லை. அப்போ என் நம்பரை யாராலையுமே ரீச் பண்ண முடியல. அப்போ பிள்ளைங்க டிவியில் பார்த்துட்டு, ஃப்ரண்ட்டில் உள்ள டிவியில் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, மேடம் விவேக் சாருக்கு ஏதோ ப்ராப்ளமாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் தானே இன்னொன்று இப்போ தானே பேசினேன், 10 o'clock பேசினேன், என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாருங்கள் மேடம். வெளியில் வந்து பார்த்தா, வெளியில் வந்துட்டு போனேன். அப்புறம் இங்கே வெளியில் வந்து ஃபோன் பண்ணேன் அவனோட அசிஸ்டண்ட் முருகனுக்கு. அப்போ அவன் சொன்னான், அக்கா எங்கக்கா இருக்கீங்க, எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு, விவேக் சாருக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, நாங்கள் இங்கே சிம்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த எண்டு வரைக்குமே அவன் என்கிட்ட என்னோட கான்டாக்டில் இருந்திருக்கான். இன்னை வரைக்கும் எனக்கு இந்த சொல்லுவாங்க, டைம் பாசஸ் நம்மளோட இது குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு குறையவே இல்லை. இன்னைக்கு எப்போ என் காலை எந்திரிக்கும் போதே அவனை நினச்சிட்டு தான் எந்திரிக்கிறேன். அது எப்போ எனக்கு இந்த கஷ்டம் இது எல்லாம் புரியுது, நம்ம கூட எல்லாரும் ஒன்றா வர முடியாதுன்றது புரியுது. அந்த இதுக்கு புத்திக்கு தெரிஞ்சது மனசுக்கு தெரிலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்னதான் எஜுகேஷன் இருந்தாலும், என்னதான் ஒரு மெச்சூரிட்டி லைஃப்பில் வந்தால் கூட, அது சில பேரோட நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருக்கும்போது அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன் தான் கேட்க தோணுது, ஏன் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டடா, உனக்கு என்னடா அவ்வளோ அவசரம், இப்படி தான் கேட்க தோணுது. விஜயலட்சுமி, விவேக், வித்யா உங்களோட தங்க இல்லையா? எல்லாம் வி அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? எங்கள் அம்மாவுக்கு வந்து வீன்ற லெட்டரை ரொம்ப பிடிக்கும், விக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீல தான் பேர் வைக்கணும் பிள்ளைங்களுக்குன்னு முதல்ல டிசைட் பண்ணவங்க தான். ஸோ எனக்கு விஜயலட்சுமி வச்சப்போ அவனுக்கு விவேகானந்தரே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால விவேகானந்தர்னு பேர் வைக்கும்போது ஃபேமிலியில் ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. அவர் கல்யாணமே பண்ணிக்காத ஒரு பிரம்மச்சாரி, அவர் பேரை எப்படி அது ஒரே பையன், அவனுக்கு எப்படி வைப்ப நீ, நம்ம ஃபேமிலியில் அந்த மாதிரி பேரே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா பிடிவாதமாக அவனுக்கு விவேகானந்தன் தான் பேர் வைப்பேன்னு சொல்லி வச்சாங்க. ஸோ என் தங்கைக்கு வித்யா பேர். பட் அபிஷியலா அவன் நேம் வேற நேம் ஆயிடுச்சு, சாந்தின்னு ஆயிடுச்சு. குழந்தைல இருந்து அவர் வந்து அதே மாதிரி ஜாலியா துருத்துருன்னு இருப்பாரு. எப்பவுமே வெரி ஆக்டிவ் சைல்டு, எப்பவுமே ஜாலியா இருப்பான். ஆக்சுவலா வந்து அந்த காலத்துலலாம் இப்போ உள்ள மாதிரி ரொம்ப பேசி சிரிக்கலாம் முடியாது வீட்டில். த சில்ட்ரன் வில் பி வெரி காம் அட் ஹோம்.
சத்தமா பேசுறது சிரிக்கிறதே தப்பு அந்த காலத்துல. ஸோ எங்க அம்மா எங்கேயாவது மார்க்கெட் அப்படி போனாதான் அங்க சத்தமே வெளியே வரும். அது வரைக்கும் ரொம்ப அடக்கமா இருப்போம். அப்படி எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது இவன் ஏதாவது சிரிப்பு காட்டி எங்களை அடி வாங்க வச்சுட்டு இருப்பான். அவங்க கூட இருந்தா சிரிச்சுட்டே இருக்கலாம். நீங்க வந்து டாக்டர் ஆயிட்டீங்க, அப்போ ஆப்வியஸ்லி ப்ரெஷர் இருந்திருக்கும் விவேக் சார் மேல, இன்ஜினியர் ஆகணும், ஏன்னா அந்த காலத்துல அதுதான் பெரிய ப்ரொஃபஷன். ஆக்டிங்ன்றப்ப வீட்ல என்ன சொன்னாங்க? ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது எங்களுக்கு. எங்க அம்மாவுக்குமே பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு தான் நினைச்சாங்களே ஒழிய ஒரு என்ஜினியர் ஆக்கணுமோ டாக்டர் ஆக்கணுமோ அவங்க நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை. எங்க அப்பா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அவரே எல்லாம் பார்த்து பாருன்னு விட்டுட்டாங்க. நான் டாக்டர் இருந்து எப்படின்னா எனக்கு நல்ல மார்க் இருந்தது. பட் எனக்குமே நம்ம டாக்டர் தான் படிக்கணுன்ற ஒரு இதே இல்லை. எங்க அப்பா எப்பவுமே ஒரு 20 days டூர்லயே இருப்பார் மந்த்லி. ஏன்னா அவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸா இருந்தாரு. ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவார். அவர் வந்து தான் சொன்னாரு, இவ்வளவு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், உனக்கு டாக்டரே கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் லாஸ்ட் டே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி நான் அந்த மாதிரி தான் ஆக்சிடென்டலா தான் டாக்டர் ஆகிறேன். அதே மாதிரி நான் டாக்டராக போய் என் தம்பி எல்லாரும் சொன்னாங்க நீயும் டாக்டர் ஆயிடு. ஆனா அவனுக்கு முதல்ல இருந்தே பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு வந்து அது டாக்டர் ஆகணும்னா வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கணும். சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னா காக்ரோச்சு ஃப்ராக் எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும். அது அவனுக்கு பிடிக்கவே தொடவே மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன் என்னோட மென்டாலிட்டி எதுக்கு, எனக்கு டாக்டர்லாம் வேண்டாம். பட் அவன் நல்ல மார்க் எடுத்தான். எங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் அப்பெல்லாம் 11th நல்ல மார்க் எடுத்தா அமெரிக்கன் காலேஜ் வந்து பிகாம்க்கு அப்ளை பண்ணான். அவர் பிரின்சிபல் வந்து என்னப்பா இது 40% எடுக்கவங்களுக்கு தான் காமர்ஸ் குரூப் ஆர்ட்ஸ் குரூப்லாம், நீ 80க்கு மேலே எடுத்துட்டு சயின்ஸ் குரூப்புக்கு எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க, நீ காமர்ஸ் கேட்குறியான்னு சொல்லி இது பண்ணி எங்கள் மதரை கூப்பிட்டு பேசினார். கூப்பிட்டு அவனை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுங்க, அவங்க அக்கா மாதிரி அவனும் டாக்டர் ஆகிடலாம், ஒரு 1 month டைம் தரேன்னு கொடுத்தாரு அட்மிஷனுக்கே. பட் ஆனால் அவருக்கு மனசே இல்லை, இவ்வளோ மார்க் எடுத்துட்டு இவன் ஏன் காமர்ஸ் போகிறான், 60% கெஞ்சுறாங்க எங்களுக்கு சயின்ஸ் குரூப் கொடுக்கன்னு சொல்லி, இவன் 80% வச்சுட்டு வேண்டான்றான். அது அண்ணா he was so stubborn, நான் வந்து காமர்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி. பட் he became யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இன் பிகாம். அதெல்லாம் அவன் ஸ்ட்ரெயின் பண்ணியே படிக்க மாட்டான். அவன் கிளாஸ்ல கவனிக்கிறதோட சரி, வீட்டில் வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறது நாங்கள் தான். நானும் என் தங்கையும் தான் வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம். அவன் ஸ்கூல்லே எல்லாம் முடிச்சிருவான். கிளாஸ்ல கவனிக்கிறதோட சரி, ஹோம்ஒர்க்கும் அங்கே அந்த இதுலேயே கொஞ்சம் டைம் இடையில கிடைக்கலாம், அந்த இடத்துலயே முடிச்சிருவான். வீட்டுக்கு வந்து அவன் புக் எடுக்கவே மாட்டான். என்ன பண்ணுவாரு வீட்டுக்கு வந்து? விளையாட்டு தான். சோ ஃபுல்லா எங்க அம்மா அவனை ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, ஏன்னா நல்ல மார்க் எடுத்துடுறான்ல, அதனால இது பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் காலேஜ்க்கு அப்புறம் வந்து நடிப்பு அப்படின்னு வரும்போது வீட்டுல என்ன சொன்னாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு எங்க அம்மாவுக்கு ரொம்ப மியூசிக் அண்ட் ஆர்ட்ல ரொம்ப ஆர்வம் உண்டு. அவங்களுக்கு வந்து என்ன, அதனால தான் பரதநாட்டியம் படிக்க வச்சாங்க, அரங்கேற்றம்லாம் பண்ணேன் நான். ஸோ அவங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இவன் தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இவன் வந்து ஆக்சுவலாக வந்து பிகாம் முடிச்சதுமே அவனுக்கு போஸ்டல் அண்ட் டெலிகிராஃப் அதில் ஜாப் கிடச்சிருச்சு. அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆல் இண்டியா காம்படிஷன் வச்சாங்க. அதில் வந்து அவன் வந்து அவனும் என்னோட பரதநாட்டியம் படித்தான். ஸோ மதுரை அரசாளும் மீனாட்சின்னு ஒரு பாட்டு, அதுக்கு டான்ஸ் ஆடினா. அப்புறம் வந்து ஹி யூஸ் டு டூ லாட் ஆஃப் மிமிக்ரை அண்ட் மோனோ ஆக்டிங், அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவான். சின்ன குழந்தையா இருக்கும்போதே வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டு போயிட்டா அவங்க போனப்புறம் அவங்க என்ன பேசினாங்க எப்படி பேசினாங்க எல்லாம் அப்படியே ஆக்ட் பண்ணிக்க, அங்கெல்லாம் விழுந்து அந்த மாதிரி இருப்பான். ஸோ அவனுக்கு நேச்சுரலாகவே வந்து இந்த இமிட்டேட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக வரும். டக்குன்னு அவங்கள மாதிரி பேசிடுவான் திரும்ப. ஸோ அந்த இது பண்ண உடனே ஹி காட் த ப்ரைஸ். அதில் அதுக்கு ஜட்ஜாக வந்திருந்தவர் தான் அவர் கலாகேந்திரா கோவிந்தராஜன். ஸோ கலாகேந்திராவோட கோவிந்தராஜன், அவர் யூஸ்வலாக அப்படி தான் சொல்லுவாங்க, கலாகேந்திரா கோவிந்தராஜன். அவர் தான் ஒரு ஜட்ஜாக வந்திருந்தார். அவர் வந்து இவனோட இதை பார்த்துட்டு, பாலச்சந்தர்கிட்ட ஒரு பையன் வந்திருக்கான் நல்லா பண்ணுறான், உனக்கு நீ எதுவும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு பாருன்னு சொல்லி அவரே அவர் காரில் இவனை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். படங்கள்ல நிறைய காமெடியோட சேர்த்து நிறைய கருத்து, அவரு ஹி இஸ் நோன் ஃபார் தட் இல்லையா? நிறைய சொசைட்டிக்கு ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி தான் இருப்பாரு. அவரோட ரியல் லைஃப்லயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணாரு அப்துல் கலாம் சாரோட சேர்ந்து. இந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அவங்க அப்துல் கலாம் சாரை வந்து அவனை பார்க்க வச்சதே நான் தான். அந்த டைம் அவர் ஜனாதிபதி இல்லை, அவர் வந்து இங்கே ஐஐடியில தான் இருந்தார். பட் அவரோட அந்த ஒர்க்கு, சயின்டிஃபிக் ஒர்க் அண்ட் ஹி ஹஸ் மேட் அஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் த கண்ட்ரிஸ். இது இல்லையா, நம்ம வந்து இந்தியாவா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது அவர் தான். ஸோ இந்தியாவில் இது பண்ண முடியுமான்னு பார்க்க வச்சது. ஸோ அதனால் எனக்கு அவர் மேலே ரொம்ப இது, அவர் ஒரு கல்யாணமே பண்ணிக்காமல் ஒரு எந்த செல்ஃபிஷ்னஸும் இல்லாமல் நாட்டுக்காக வேண்டியே அவர் இருந்தார். நாட்டோட நலன், மக்களோட நலன்னா அதையே தான் அவர் சிந்திச்சுட்டே இருந்தார். அவருக்குன்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட மனுஷனை பார்க்காம யாரை பார்க்கறது இல்லை. அதனால் வந்து நான் கேட்டேன், எனக்கு அவரை பார்க்கணுண்டா, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு. ஏன்னா என்னால் போய் டைரெக்டாக அவரை பார்க்க முடியாது இல்லையா.
ஸோ இவன் வந்து லைம் லைட்டில் இருக்கிறதுனால ஈஸியாக எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பான். நீ பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா. அவர் ப்ரொஃபஸராக இருக்கு இங்கே ஐஐடியில் ப்ரொஃபஸராக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக தான் இருந்தார். அப்போ வந்து சொன்னேன், என்ன விஜய் திடீர்னு அவரை போய் பார்க்க, அவர் யார் விஜய்ன்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், இங்கே பாருடா இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஆர்டிக்கிள்லாம் அவனுக்கு கொடுத்தேன். அப்போ நான் மட்டும் இந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் கிடையாது. வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போனான். படிச்சுட்டு ஸோ இம்ப்ரெஸ்டு. சார் இவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம சென்னையிலே இருக்கிறாரு, நல்ல விட விஜய் சொன்னேன்னு சொல்லிட்டு, நீ முதல்ல போய் பாரு, எனக்கு ஷூட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தான். நானும் என் ஹஸ்பண்ட் என் டாட்டர் 3 பேரும் போய் ஒரு 2:30க்கு அவரை பார்த்தோம். இவனுக்கு இருக்க முடியல ஷூட்டிங்கில். 4 o'clock உடனே ஃபோன் பண்ணி அடுத்த அப்பாயின்மெண்ட் 4 o'clock வாங்கி இவனும் போய் பார்த்துட்டான். அதான் ஃபர்ஸ்ட் இது. நான் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இவன் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இதுலயே அவரை ரொம்ப பிடிச்சிச்சு அவனுக்கு. விவேக் சார் பத்தி பேசும்போது நீங்க உங்க பொண்ணு மீட் பண்ணதை வச்சு சொன்னீங்க. அந்த மாதிரி அவரோட மருமகளுக்கு என்னெல்லாம் பண்ணாரு ஒரு தாய் மாமனா? ஐயோ எல்லாமே பண்ணியிருக்கான். அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவள் பேர் ஸ்ரீவேலா. இப்போ வந்து ஷீஸ் அன் இன்ஜினியர், EEE இன்ஜினியர் அண்ட் MBA. நவ் ஷீஸ் ரன்னிங் ஹர் ஓன் பிஸ்னஸ். ஸோ அதுக்கு எல்லாமே அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான் வந்து. ஸோ ஆக்சுவலாக அவனோட ஃபஸ்ட்டு சினிமா சான்ஸ்னு நேராக பாலச்சந்தரோட ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது அவள் டெலிவரி ஆன அன்னைக்கு. ஸோ அவன் நைட்டு 1:30க்கு பிறந்திருக்கா. காலையில் 9 o'clock வந்து கூப்பிட்றாங்க ஃபோன் பண்ணி. அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், நமக்கு இதெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் அப்போ MLA-வாக இருந்தார். ஸோ வீட்டில் ஃபோன் இருந்தது. ஸோ வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து. வீட்டில் என் தங்க சொல்லியிருக்கா இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் லேண்ட்லைனை கொடுத்து ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணிட்டாங்க. இவன் வந்து என்னை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஃபோன் வந்துட்டு அதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி அப்புறமா நான் தான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணப்போ சொன்னேன் நான் இப்போ வந்துடுவாருன்னு சொல்லி. இவன் வந்ததுக்கப்புறம் அந்த நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ணி இப்போ உடனே சென்னைக்கு வாங்க, பாலச்சந்தர் சார் வந்து உங்களுக்கு ஒரு ரோல் வச்சுருக்காரு, உடனே வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட கிளம்பி போனான். அதனால் அவனுக்கு அது எல்லா ஸ்டேஜ்லேயுமே சொல்லுவான். எங்களோட ஃபேமிலி கெட் டுகெதர் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லையா, ஜென்ரலாக மற்ற ஸ்டேஜஸில் சொல்ல மாட்டான். எங்களோட ரிலேஷன்ஸு அவங்க ஃபங்க்ஷன் அதிலெல்லாம் பேசுவான்ல, அப்போ சொல்லுவான், டெய்லா தான் எனக்கு லக்கு, அவள் பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு லிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஸோ அவள் லைஃப்பில் எல்லா ஸ்டேஜ்லேயும் அவன் எல்லாம் பண்ணியிருக்கான். அவன் எந்த குறையுமே வைக்கவே இல்லை. அவள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், மாமா இல்லை. இவ்வளோ நினைவுகள் விவேக் சாரை பற்றி. இப்போ இந்த 3 வருஷம் அவர் இல்லைன்னு நினைக்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? டைம் இஸ் அ குட் க்யூர்னு சொல்லுவாங்க. பட் அவன் இல்லாதது வந்து நான் மறக்கவே முடியல என்னால். காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதே அவன் ஞாபகம் தான் வரும். டே டைமில் என்னோட ஒர்க்கு இதெல்லாம் அவ்வளோ மறக்கடிச்சிடும். பட் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதே அவனை நினச்சிட்டு தான் எந்திரிப்பேன். எந்திரிக்கும் போது என்னடா இப்படி விட்டு போயிட்டேடா இப்படி தான் நினைப்பேன். அவன் வந்து படுத்து கிடுத்து கஷ்டப்பட்டு நம்ம அவனை ரொம்ப பார்த்து போயிருந்தாங்க கூட இப்படி தெரியாது. 10 o'clock பேசினேன் அவன்கிட்ட, 10:30க்கு விட்டு போயிட்டான்னு சொன்னால் அது மறக்க முடியாது. அது எப்படி அக்செப்ட் பண்ணவே முடியல என்னால். ஒரு ஃபஸ்ட்டு 1 or 2 years வந்து ரொம்ப, அப்போ என் தங்க தான் ரொம்ப சொல்வாள். அவள் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ள. அவள் சொல்லுவாள் எல்லாரும் ஒரு நாள் போகத்தான் வச்சு செய்யணும், அவன் நல்ல இடத்துக்கு போயிருப்பான், என்னை ரொம்ப சமாதானப்படுத்துவாள். அவள் கிட்டத்தட்ட ஒரு 1 month லீவ் போட்டு என் கூட தான் இருந்தாள். ஏன்னா நான் ரொம்ப அட்டாச்சு அவனோடன்றது அவளுக்கு தெரியும். அதனால் அது ஆனால் இன்னும் மறக்க முடியல. இன்னும் எவ்வளோ காலம் ஆகும் தெரில. இந்த மாதிரி ஒரு எந்திரிக்கும் போதே ஒரு பயங்கர ஒரு கஷ்டமாக இருக்கும் அவன் இல்லாதது. அது என்னைக்கு போகுதுன்னு எனக்கே தெரியும். விவேக் சாரோட ஆசை இந்த மரக்கண்ணு நடனம்ன்றது. இதை தாண்டி அவருக்கு வேற என்ன ஆசை? சில்ட்ரனுக்காக நான் ஒரு நல்ல ஃபில்ம் ஒன்று டைரக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவன் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஒரு நல்ல ஃபில்ம், நல்ல கதை வச்சுருக்கேன் விஜய், உங்கள்கிட்ட லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ தான் அதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கேன். அந்த படம் வந்துட்டா வந்து குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக அது வந்து ஒரு மெசேஜாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லுவான். அது ஒன்று. அடுத்தது வந்து ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸாக ஒரு ஸ்கூல் வைக்கணும். நம்ம அப்பாவை கரஸ்பாண்டண்ட்டாக போட்டு பெரிய ஸ்கூல் கட்டி அந்த ஸ்கூல்லேருந்து வெளிவர பிள்ளைங்க வந்து பெஸ்ட்டாக வரணும். வேர்ல்டில் எங்கே போனாலும் இந்த ஸ்கூல்னு சொன்னால் அவங்கள உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் வைக்கணும். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய சீர்திருத்தம் கொண்டு வரணும். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் நிறைய கரெக்ஷன் இருக்குது. குழந்தைங்கள ரொம்ப படுத்துகிறோம் நம்ம படிக்க சொல்லி. அது பற்றி இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு புது சிஸ்டம், பிள்ளைங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயம் நாலேஜபிளாக இருக்கணும், எங்கே போனாலும் அவங்க வந்து த்ரைவ் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஸோ இது 2 அவனுக்கு ரொம்ப, இந்த டைரக்டர் ஆகணுன்றது, இந்த ஸ்கூல் ஒன்று கட்டாயம் வைக்கணும் ரொம்ப ஆசை. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.